அயன்மேன் மார்வல் டிசிக்கான பில்டிங்கை கட்டி முடிச்சிருவீங்க போலயே. பில்டிங்கை கட்டி முடிச்சிடலாம். எட்டு 18 ஆயி போச்சு. இன்னும் மாம்சு எந்திரிச்சா வரலையே. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே என் மாம்சு கிட்ட ஒரே போராட்டம். மணியோ 8. என் வயித்துல கடமுடான்னு ஒரே தட்டு. வயித்துக்குள்ள கங்கம் ஸ்டைல்ல குடலெல்லாம் டகடக டகடகன்னு டான்ஸ் ஆடுதே. அரே மாம்சு பசி எடுக்குது. நண்பர்களே சோறு போடாம என்னைய கொல்றான் இவன். இவன் மேல நான் கேஸ் கொடுக்க போறேன். இருங்க கீழே போயிட்டு எந்திரிச்சு வந்து எனக்கு சாப்பாடு வாங்கி தரல அவனுக்கு இன்னைக்கு இருக்குது. அரே மாம்சு எங்க இருக்கறான் மாம்சே? எங்க மாம்சே? ஏய் டாமி நீ என்னடா இங்க படுத்து நிக்கற? மாம்சே எங்க அப்பா? எங்க என்கிட்ட கேக்குறிய? அவன் கிட்ட போய் கேளு. அவன் தான் என்ன எங்க தள்ளி விட்டுட்டு நைட்டோட நைட்டா நான் நைட்டு தூங்கிட்டு இருக்கப்பா. யாரா அவன் திடீர்னு வந்து என்னைய உசுப்புற மாதிரியே இருந்துச்சு. என்னைய உசுப்பி இங்க தூக்கி வந்து போட்டு அவன் அங்க போய் படுத்துக்கிட்டான். தோ போய் பாக்குறேன். என்ன சொல்ற நீ? நைட்டோட நைட்டா உன்ன வந்து உசுப்பி இங்க வந்து படுத்துக்கினானா? மாம்சே மாம்சே அரே மாம்சே என்ன மாம்சே நீ இங்க என்னத்துக்கு வந்து படுத்து நிக்குதோ? அரே மாம்சே நாங்க இது எல்லாமே தப்பத பாரு. இது நாய் இருக்கிறதுல இவரத்துல நாய் இது. இல்ல யார் நாயினே தெரியலையே. இஞ்சானே தொண்ணு பேசிட்டு இருக்கிற பொழுது ஏதோ தூங்க ஒரு அடை. இங்க எனக்கு ஏசி காத்து குழு குழுன்னு வந்துட்டு இருக்குன்ற தூக்கத்துல இருந்து எழுப்பு பாக்குறியா? ஏசி காத்து குளு குளுன்னு வருதா? என்ன மாம்சு சொல்லுது? அரே மாம்சு நீ நாய் வீட்டுல படுத்துக்கிற. அது டாமியோட வீடு. ஏசி காத்து வருதுன்றான். இவனுக்கு என்னமோ பைத்தியம் புடிச்சிச்சின்னு நினைக்கிறேன். மென்டல் ஆஸ்பத்திரி கீழ் பக்கத்து கூண்டு போனா தான் கரெக்டா இருக்கும். அரே மாம்சு ஒண்ணும் புரியல. இவன் ஏதோ பண்ணிக்கிறாங்க. இவன் ஏதோ வில்லுங்க எங்கேயோ போயிட்டு வந்துறான். இவன் சந்தேகமா இருக்குது. இங்க பட்டு நாய் பத்து நேரத்துல இவன் பத்துனுங்கிறான். இவன் பத்து நேரத்துல நாய் பத்துனுங்குது. போட்டு அப்படியே போய் தொலைட்டு இருக்கு. அதை பத்தி பேசுங்க. ஹல்க் மேல உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வழி சொன்னாதான் எனக்கு கரெக்டா தெரியும். எனக்கு ரோடு சரியா தெரிய மாட்டேங்குது. அயன்மேன் கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். போங்க கரெக்ட் தான். கரெக்டான வழிதான். அயன்மேன் பாட்டை மாத்துங்க. புது பாட்டு எதுனா போடுங்க. பழைய பாட்டு போட்டா தூக்கம் வருது. அதனால மேல உட்காந்து தூங்கினா துப்ப கட்டி கீழே விழுந்துருவேன். பாட்டு மாத்துங்க அயன்மேன். ஹல்க் நம்ம வீட்டுக்கிட்டே வரப்போறோம். அதனால இதுக்கப்புறம் பாட்டும் ஓடாது ஒன்னும் ஓடாது. நம்ம வந்த வேலையை நம்ம பார்க்கணும். அதனால இப்ப நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இப்ப பிராங்க்லின் வீட்டுக்கிட்ட தான் நம்ம வந்திருக்கோம். கரெக்ட் தான். வண்டிங்க. கரெக்ட் நிறுத்துங்க. வந்தாச்சு. பிராங்க்லின் வீட்டுல தான் இருக்கானான்னு கூட தெரியல. நம்ம மாட்டுக்கு வந்துட்டோம். ஆனா பிராங்க்லின் இருக்கானான்னு தெரியலையே. அயன்மேன் அவனா இறங்கி போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துட்டுமா? நம்ம இந்த இடத்துல தான் அவெஞ்சர்ஸ் டிசியோட பில்டிங்கை கட்ட போறோமோ. யாரு மேல ஏறோ? மாம்சே வீட்டு வாசல்ல நின்னு எவனோ ஹார்ன் அடிக்கிறான். நீ தான் தட்டி கேட்க மாட்டியா? வா நம்ம வீட்டு வாசல்ல எவனோ வந்து வேணும்னே வன்பகத்துக்காக ஹார்ன் அடிக்கிறான். ஏந்து வா. வரவே மாட்டறானே. சரி இரு நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துறேன். யாருன்னு தெரியலையே. வீட்டு வாசல்ல வந்து ஹார்ன் போட்டு கொய்ங்கொய்ங்கொய்ன்னு ஏதோ வண்டி நிக்குது. எங்க வண்டி எடுங்க. வீட்டு வாசல்ல வண்டி ஏய் என்ன இது? மார்வெல் டிசி எல்லாம் சேர்ந்து ஒண்ணா வந்துறீங்க. ஆத்தாடி மாம்சே மார்வெல் டிசி ஹீரோஸ்லாம் வந்துறாங்க. சூப்பர் ஹீரோஸ். எந்திரில முக்கா ட்ரவுசர் புடிச்சி தர கால புடிச்சி ஈத்துறவா. எந்திரி இப்ப பாரு இழுகுறேன். வந்துடு. ஏடா அட்டிக்கு போடுடா. ஏடா பாண்ட கல்றா உடா. எந்திரி வா மாம்சே மார்வெல் டிசி ஹீரோஸோ வந்துறாங்க. வா நம்ம வீட்டு தேடி. அயன்மேன் ஹல்க் பாரு இங்க பாரு ஆன்ட்மேன் ஃபிளாஷ் எல்லாரும் வந்துறாங்க. சூப்பர்மேன் வந்துறாரு. பாரு அட சூப்பர் ஹீரோஸ்லாம் நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. ஆமா எதுக்கு சூப்பர் ஹீரோஸ்லாம்? அயன்மேன் எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க சரி. ஆனா இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. சொல்லிட்டு கூட வரலையே. அயன்மேன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உங்களுக்கு சமையல் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பல. ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துருக்கீங்க. நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னா மார்வலும் டிசியும் சேர்ந்து உன் வீட்டுல பில்டிங் கட்ட போறோம். மார்வல் டிசி என்ன சொல்றீங்க? மார்வல் டிசி பில்டிங் கட்டுனீங்க, என் வீட்டுல கட்டணுமா? ஆமா பிராங்க்லின், மார்வலும் டிசியும் சேர்ந்து ஒரு பில்டிங் கட்ட போறோம். அதனால உங்க ஊருக்கு நிறைய நல்லது கிடைக்க போகுது. நீ இதுக்கு சம்மதிச்சா நான் உன்ட குட்டியாகி காட்டுறேன்.
சொல்றேன். எது குட்டி புரியலங்க. அதாவது நீ எங்களோட சூப்பர் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன மாதிரி நீ குட்டி ஆகலாம். ஆமா, நீயும் அப்புறம் எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். என்னது, நானும் அவெஞ்சர்ஸ்ல சேரலாமா? நானும் மார்வல் கூட டிசி கூட எல்லாம் ஒர்க் பண்றது. என்ன சொல்றீங்க? கேட்க நல்லதா இருக்கு. ஆனா இது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். இதுக்கு நீ எங்களுக்கு அதை கட்டுறதுக்கான பொருளை மட்டும் ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா இது நடக்கும். அதுக்கு என்ன, செஞ்சுட்டா போச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஃபோன் போட்டா கண்டிப்பா அவருக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அவரு கான்ட்ராக்டர் நேசமணி, கண்டிப்பா வருவாரு. ஃபோன் எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். ஹலோ அண்ணே, கான்ட்ராக்டர் நேசமணியா? அண்ணே நம்ம வீட்டு கொஞ்சம் வந்து போங்கண்ணே. இங்க கொஞ்சம் ஒரு பெரிய பில்டிங் கட்ட வேண்டிய வேலை இருக்குது. கொஞ்சம் வந்து இங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க எப்படி கட்டுறதுன்ட்டு. கொஞ்சம் வரும்போது பொருளை எடுத்துட்டு வந்துருக்கண்ணே. சரிங்க தம்பி, வந்துடுறோம் தம்பி. எங்க தம்பிக்கிறீங்க? அண்ணே நான் நம்ம வீட்டுல தானே இருக்கிறேன், இங்க நம்ம வீட்டுல தானே இருக்கிறேன். நீங்க இங்க வரும்போது தேவையான ஒரு பெரிய பில்டிங்கை கட்டுற அளவுக்கு கொஞ்சம் சிமெண்ட் மூட்டை அது இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துருக்கண்ணே. எவ்வளோ பைசானாலும் அவங்க பெரிய கை, அவங்க காசு கொடுத்து போய்ங்க, அதனால பிரச்சனை இல்லை. எவ்வளோ செலவானாலும் பார்த்துக்கலாம். வாங்க வாங்க. அயன்மேன் அவர் வரேன்னு சொல்லிட்டாரு. நீங்க எல்லாம் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு என்னோட பங்குக்கு காசு எடுத்துட்டு வந்துடுறேன். உங்க அளவுக்கு கொடுக்க முடியலனாலும் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காசு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஷேர் மாதிரி நானும் வாங்கிக்கிறேன். அதனால நான் போயிட்டு காசு எடுத்துட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு வரும்போது ஜூஸ் வாங்கிட்டு வா. ஏன்னா வேலை செய்யறவங்களுக்கு ஜூஸ் காஃபி தண்ணி எல்லாம் கொடுக்கணும்ல. டீ ஏதாச்சும் கூட வாங்கிட்டு வா. அயன்மேன் அண்ணே, அதை நீங்க ஸ்பைடர்மேன் ப்ரோ வச்சு செஞ்சுக்குங்க. அவர் வலை விட்டு சரு போய் வாங்கிட்டு வந்துருவாரு. நான் போயிட்டு வந்தா லேட் ஆயிடும், அவர் வச்சா முடிச்சுங்க. நான் போய் காசு எடுத்துட்டு வந்துடுறேன். அரே மாம்சு, நான் நீ வந்தா டப் டப்னு கிளம்பிட்ட. என்னதான் பண்ண போற? அதுவாடா, போறோம் பேங்க்ல என் அக்கௌண்ட்ல இருக்கிற காசு எடுத்துன்னு வந்து இவர்கிட்ட கொடுக்குறோம். டப்பு டப்புன்னு வேலையை முடிக்கிறோம். சரி, இப்போ என்ன இவ்வளவு நேரம் பேசி நின்றீங்களே, அப்படின்னா என்னது பில்டிங் நீங்களே, அப்படின்னா என்னத்துக்கு? அதுவாடா, காசு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கே புரியும் எதுக்குன்ட்டு. கட்டுறதுக்கு தான். வா வா, பின்ன ஓசியா காசு கட்டுவாங்க, பில்டிங் கட்டுவாங்க. இப்போ போறோம், தேவையான காசு எடுத்துக்கிட்டு சீக்கிரமா போய் வேலையை முடிக்கிறோம். வா 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 வா, டப்புனு போய் வேலையை முடிப்போம். எங்க எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க நமக்காக. அப்புறம் கான்ட்ராக்டர் வேற வர சொல்லிட்டோம், அவரு போய் வெயிட் பண்ணி அப்புறம் எனக்கு தெரிஞ்சு போறதுக்குள்ளே வேலையை ஆரம்பிச்சுடுவாங்க. நான் இதே ஹாய் நான் இவ்வளோ பேர் இருக்காங்க. 2 hours later. அண்ணே சிங்கமீஸ் அண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா காசு கொடுங்க. நான் ரொம்ப நேரம் லைன் நின்று இப்பதான் வந்துருக்கிறேன். கொஞ்சம் அர்ஜென்ட்டு. ஏற்கனவே ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம்ண்ணே. தம்பி அது பிரச்சனை இல்லப்பா, உன் அக்கௌண்ட் பேர் சொல்லுப்பா. அது வந்து அக்கௌண்ட் பேர் வந்து பிராங்க்லின், மேட்டு தெருவு, அங்க மேலதான் இருக்குது வீடு. அக்கௌண்ட் நம்பர் வந்து 10,922. தம்பி உன் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்ததுல உன் அக்கௌண்ட்ல வந்து ஒரு எவ்வளோ இருக்குன்னா இப்போதைக்கு வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் வச்சிருக்க. எவ்வளோ தர்றோம்? எனக்கு இப்போ அந்த 2 லட்சத்தையும் கொடுத்தா கூட பரவாயில்ல, அது 2 லட்சத்தையும் கொடுங்கண்ணே. சரிப்பா, ஜீரோ பேலன்ஸ் ஆனால் மட்டும் ஜீரோ பேலன்ஸுக்கோசரம் உனக்கு இதுவும் பிடிப்பாங்க மாசம் மாசம். சீக்கிரமா பார்த்து ஒரு 500 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுப்பா. ரொம்ப நன்றிண்ணே, வரண்ணே. நாளைக்கே வந்து ஒரு 500 ரூபா டெபாசிட் பண்ணிட்டு போறேன். வாடா ஜுன்சானே, வா 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 போறோம். அதுக்குள்ள என்ன வேலை முடிஞ்சதுன்னு தெரியலையே, 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. நான் வேற சீக்கிரமா வரேன்னு வேற சொல்லிட்டு வந்தேன். ஏய் யாரா நீ திட்டு போய் மாதிரி இருக்கா? டேய் டேய் பேங்க்குள்ள போற மாதிரி இல்லடா, திட்டு போயா வெளிய வாடா. டேய் அரே மாம்சு, அதை விட இப்போ நம்ம எங்க போறோம் இந்த பொட்டியை தூக்கினே? வேற எங்க, வீட்டுக்கு தான். காசும் கிடைச்சிருச்சு, இனி அப்புறம் பில்டிங் ஸ்டார்ட் பண்ற வேண்டியதான். ஆஹா, பொட்டியும் கிடைச்சிருச்சு. Wow, there's some stuff you can't even open it. This one's போ 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 மாம்சே, நீ வேற சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு வந்துட்ட. இவ்வளவு நேரம் ஆயி போச்சு, சீக்கிரமா சீக்கிரமா. நானும் போயிட்டு தானடா இருக்கேன். அங்க லேட் ஆகிட்டாங்க பேங்க்ல. பேங்க்குக்கு போனாலே லேட் ஆயிடுது. சரி விடு, என்ன பண்றது. இது டேய் டேய் அங்க போற மேல ஆத்தாடி. இதுக்குள்ளே போறா இவ்வளவு பெருசு கட்ட முடியும்? போன ஒரு 2 மணி நேரத்துல அம்மாடியோ சோபா, சரியான வேலைக்காரங்க தான். ஆத்தாடி, இது இவ்வளவு செலவாயிருக்கும் பொழுதே. நம்ம வெறும் 2 லட்சம் எடுத்துன்னு வந்துடும். இதுல இருக்கு 2 கம்பிக்கே 2 லட்சம் போயிடும் பொழுது. விடு, அயன்மேன் பார்த்து பாரு மத்த காசெல்லாம். அவர் கொஞ்சம் பணக்கார தானே. பணக்காரா? அவர் பெரிய பணக்கார. வா அவர் பார்த்து பாரு. அண்ணே அயன்மேன் அண்ணே, எங்கடா இருக்கிறீங்க? எங்க ஆளை காணோம். அடே யாரா நீ இங்க பட்டிருக்கா? டேய் என்ன போட்டோ எடுத்துட்டு இருக்க நீ? ஓஹோ, நான் சூப்பர் ஹீரோஸை பார்த்துட்டேன். இப்போ எடுத்துன்னு போய் இந்த வீட்டுக்காரன் ஒன்று காட்டா அவராச்சா போட்டோ ஓட மாட்டேதே. இது எடுத்துன்னு போய் எங்க வீட்டுக்காரன் ஒன்று காட்டினா ஒரு சூப்பர் ஹீரோ பேனு. நான் சூப்பர் ஹீரோ பார்த்துட்டேன். சூப்பர் ஹீரோ சூப்பர் ஸ்டார் கூட ஃபேமிலியை பாரு. அண்ணா யார் என்ன போட்டோ எடுத்துக்கிறீங்க? வேலையை விட்டுட்டு அப்புறம் சம்பளம் கொடுக்க மாட்டாரு ஓனரு. ஆமா, யாரதான் அவர் பார்த்து போட்டோ எடுத்துக்கிறாரு தெரியலையா? யார தலைவர் உட்காந்து படம் பிடிச்சிட்டு இருக்காரு தெரியலையா? யாரை பிடிச்சிட்டு? அட இங்க பாருங்க, சூப்பர் மேனு ஸ்பைடர் மேனு. அட நம்ம டெட்பூல் அண்ணே, நீங்க எப்போ வந்தீங்க? தலைவரே வந்துட்டீங்களா? வாங்க வாங்க தலைவரே. தலைவரே கொஞ்சம் பார்த்து பேசுங்க தலைவரே. உன்னை பார்த்து பேச முடியாம தான் கீழே குடிஞ்சு பேசிட்டு இருக்கேனே. ஆமா, நீங்க எப்போ வந்தீங்க? சொல்லவே இல்ல. எல்லாத்தையும் பேசிட்டு மார்வல் ஆண்டவரே இங்கேயும் வந்துட்டீங்களா? வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே. டேய் பனியன் போட்ட பைத்தியக்காரா, நீ ஏன்டா இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்க? ஒரு இடத்துல நிக்க மாட்டியா? டெட்பூல் அண்ணே, உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேன். நான் இப்போ அயன்மேனை பார்த்தே ஆகணும். அவர்கிட்ட இதை கொடுக்கணும். வரனே செத்த
அயன்மேன் எங்க இருக்காருன்னு தெரியல. நான் அவரை பார்க்கலான்னு தான் கீழே நிறைய பேர் இருக்காங்க. மார்வல் ஆண்டவர் வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு. எங்க ஹல்க்கு பாத்தீங்களா? சிமெண்ட் மூட்டையா? ஹல்க கூட்டு வந்து சிமெண்ட் மூட்டை தூக்க விட்டாங்களே. தூக்குங்க தூக்குங்க. அயன்மேன் இதே ஸ்பீட்ல போனா நீங்க நாளைக்குள்ளே மார்வல் டிசிக்கான பில்டிங்கை கட்டி முடிச்சிருவீங்க போலயே. சார் அந்த சிமெண்ட் மூட்டையை தூக்கின்னு மேல போங்க சார். இங்கே நிக்காதீங்க. வெறுப்பேத்தன சிமெண்ட் மூட்டையிலே புதைச்சிடுவேன். அவ்வளோ ஹைட் இருக்கு. நாளைக்குள்ள கண்டிப்பா பில்டிங்கை கட்டி முடிச்சிடலாம். இதே வேகத்துல போனா கண்டிப்பா நாளைக்கு இல்ல அசால்ட்டா முடிச்சிருவீங்க நீங்க. கட்டுங்க கட்டுங்க. நான் காசு எடுத்துன்னு வந்துட்டேன். எதனா பைசா வேணும்னா நம்ம கிட்ட, உங்ககிட்ட இல்லாத காசா வேணும்னா கேளுங்க, நான் எடுத்துன்னு வச்சிருக்கேன். The next day. வணக்கம் நண்பர்களே. இப்ப நான் எங்க நின்னுட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நான் நின்னுட்டு இருக்கிறதா நம்ம வீட்டு மேல நின்னுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம மார்வல் டிசியோட பில்டிங்கை கட்டி முடிச்சாச்சு. நான் கட்டல, ஆனா வேலைலாம் முடிஞ்சது. ஆமா ஆமா வேலை எல்லாம் முடிஞ்சது. வாங்க உங்களுக்கு நான் இப்ப உள்ள போய் எப்படி இருக்குன்னு சுத்தி காமிக்கிறேன். எனக்கும் தெரியாது, நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் உள்ள போக போறேன். உள்ள போனா இப்போ இது என்னது, ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். என்ன மட்டும் விட்டு தனியா போயிட்டான். கோபாலு என்ன கூட்டிட்டு போடா. இது என்ன இடம்னு தெரியலையே. அங்க பாருங்க சூப்பர்மேன் இருக்காரு, இங்க பாருங்க ஸ்பைடர்மேன் இருக்காரு. வணக்கண்ணே சிலிந்தி அண்ணே. இதோ பாருங்க ஃபிளாஷ். ஆத்தாடி இங்கதான் இருக்கீங்களா எல்லாரும்? இங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஏதோ படம் பாக்குறாங்க போலுது. என்ன ஓடிடில என்ன படம் பாக்குறீங்க? புதுசா வந்து படம் என்ன பாத்துட்டு இருக்கீங்களா? நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் படம் பார்க்கறது இல்ல. இதுலதான் ஊரை சுத்தி ஏதாச்சும் பிரச்சனை நடந்தா உடனே இதுல காமிச்சு கொடுத்துரும். அதை பார்த்துட்டு நாங்க டக்குன்னு போய் மக்களுக்கு உதவுவோம். பிரச்சனை நடந்தா இதுல காமிக்குமா? என்ன அப்பீலா ஊறீங்களா? சூப்பர்மேன் ஒன்னும் தெரியாது நீ எங்கெல்லாம் போய் சொல்றீங்களா? பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் இங்க இருந்து கிளம்பியே ஆகணும். வரேன். அண்ணா 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 அண்ணா. இன்னும் பொசுக்குன்னு ஓடி போய் சருன்னு குதிச்சிட்டாரு. அவர் சூப்பர் மேனு, நான் வெறும் மேனு. நான் போய் குச்சா மூஞ்சி மோரெல்லாம் அடி விடும். அடுத்து வேற இடத்துக்கு போய் பார்ப்போம். இதுக்கு அடுத்தது எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. இந்த ஒரு வழி தான் இருக்குது. இதுல போனா இது அதே இடமா? இல்ல 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 வேற ஏதோ இடம் தான். ஏன்னா இங்க ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கே. என்னங்க இது வேற இடத்துக்கு? ஆமா கீழே தான் ஸ்பைடர் பண்ணிக்கிறாரு. அப்ப நம்ம ரெண்டாவது மொட்டை மாடல இருக்கோம். ஏய் உள்ள என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? எந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச நீ? உனக்கு ஸ்கூல்ல சொல்லி தரலையா 2 பேர் உள்ள இருக்கும்போது கதவு தட்டு உள்ள வரணும்னு? இதே மாதிரியே பேசிட்டு இருந்தா நீ மார்வல் ஆண்டவர் இல்ல, வேண்டவரா கூட ஆக முடியாது. இது என்னது சண்டை போட்டு வைக்க முடியுது? நம்ம இடத்த காலி பண்ணுருவோம். இவங்க 2 பேர் போட்டுக்கிற சண்டையில நான் மாட்டினா இவங்களாச்சும் ரெக்கவர் ஆயிடுவாங்க. ஆனா நமக்கு ஒன்றும் ஆகாது. பட்டுன்னு மண்டையை போட்டுருவோம். அண்ணா இங்கதான் இருக்கீங்களா அயன்மேன்? இங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க என்ன படம் பாக்குறீங்க? நானே உன்கிட்ட சொல்லலான் இருந்தேன். இப்போ நீ போயிட்டு ஒரு 2 காரை மட்டும் எடுத்துட்டு வா. அதுவும் சூப்பர் கார்ஸ் நான் சொல்ற இடத்துல. சூப்பர் காரா? சூப்பர் காரனா எப்படி சூப்பரா இருக்குமா? சூப்பர் கார்னா சூப்பரா இருக்காது, அது சூப்பர் பவர்ஸ் கொண்ட கார். இதோ இந்த இடத்துல தான் இருக்கு. இப்போ நீ எடுத்துட்டு வர கார் ஸ்பைடர்மேன் எடுத்தும் ஹல்கோடதும். இதோ உடனே போறேன். போயிட்டு 2 காரையும் தூக்கின்னு வரேன். சூப்பர் பவர் கொண்ட காரா? அப்ப அந்த கார் எப்படி இருக்கும்? அடே ஜின்சானே நீ ஏன்டா மேல வரல? இங்க நின்னுட்ட. நான் மாம்சே நக்கலடியா. நீ மண்ணு விட்டு போய்டா. விட்டு போயிட்டனா? சரா சரா கோச்சிக்காத. வா வா நம்ம போய் ஒரு பெரிய வேலை செய்ய போறோம். வா வா. பெரிய வேலைனா அண்ணா ஒரு இங்க இருந்து 1 டைட் இருக்குமா? அடே அயன்மேன் நம்ம கிட்ட சூப்பர் பவர் கார் எடுத்துட்டு வர சொல்லிருக்காரு. அதுவும் ஸ்பைடர்மேன் தான் ஹல்கோடதும். இப்போ நம்ம போய் அதான் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வர போறோம். வா வா போறோம் நண்பர்களே. இப்போ நம்ம போய் எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் லைக் பண்ண பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆமா எங்க போயினே இருக்கிற மாம்சு? நீ கார் எடுக்க போறியா இல்ல குப்பை பொறுக்க போறியா? அடே கார் தான்டா. இங்கதான் எங்கேயோ சொன்னாரு. அதனாலதான் இந்த இடத்துல ஏதோ ஒரு இது இருக்குமா, சப்வே மாதிரி. அது உள்ள போனா அங்கதான் அந்த கார் இருக்குமா. அது இருக்கு. இது உள்ளதான் இருக்குன்னு சொன்னாரு. இதுக்குள்ளதான் என்னடா ஒழுத்தீங்கானோ காருக்கு இருந்தாங்க. ஒண்ணு இருக்கு. என்னடா ஸ்பைடர்மேன் காருன்னாங்க? உண்மையிலே ஸ்பைடர்மேன் மாதிரி செவுத்துல ஓட்டுன்னு இருக்கு. இன்னொரு கார் வேற எடுக்க வேண்டிய வேலை இருக்கு. வாடா ஜுன்சானே வா வா. இந்த காரை எடுத்துட்டு போய் விட்டு அடுத்து ஹல்க்கு காரை வேற எடுக்கணும். இந்த காரு ஸ்பைடர்மேன் காரனால செவுத்துல ஓட்டுனுக்குது. அப்ப ஹல்க்கு காரனா எதுல ஓட்டின்னு இருக்குன்னு தெரியலையே. சரி இதை எடுத்துன்னு போவோம். செவுத்துல ஓட்டின்னு தான் செவுத்துல ஓடுமா? இது போக மாட்டேங்குது. அட நவுறா டேய் காரே மூவாவே. வந்துச்சு. என்ன கீழே வந்துச்சு? ஏறா சின்சானே. இரு எடே போலாம் பறந்து என்ன இது? மாம்சே நான் நீ போய் சொல்றியா? ஸ்பைடர்மேன் கார்னா சிலிந்தி விட்டு சொயேன் அப்படியே பில்டிங் தாவல. இதோட பவர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணனும் தெரியாதடா எனக்கு. இது ஏதோ எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஓட்டிட்டு மட்டும் போய் நம்ம கொடுத்துருவோம் பத்திரமா. நீ வேஸ்ட் மாம்சே. இந்த கார் உனக்கு ஓட்டவே தெரியல. காருக்கு ஸ்பெஷலா ஏதாச்சும் இருக்கும். ஏதாவது நூலுகில விடுவான்னு பார்த்தேன். காட்சியில ஒண்ணும் விட்ட மாதிரி தெரியல. சரி எத்தனை போய் விடு. ஸ்பைடர்மேனோட கார் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா என் காரு என்னடா? என் காரப்பா டீல்ல விட்டியா?
போய் என் கார் எடுத்துனா போ. உங்க காரை எடுக்காம எப்படிண்ணே பச்சாண்ணே? உங்க காரை எடுத்துன்னு தராம இருப்பனா? இந்தா போறல உங்க காரு. நீங்க ஒரு தாவுனாலே போய் எடுத்துன்னு வந்துடலாம். யாராவன் டேய், யாராவன் இந்த கார்ல வந்து இடிக்குதே? நில்றா, கார் நிறுத்துறா. உனக்கு என்ன திமிரு இருந்தா ஸ்பைடர்மேன் காரை இடி பண்ணி இறங்கு இறங்கு, கீழே போ இறங்கு. அண்ணே இங்க பாருண்ணே, என்ன தைரியம் இருந்தா ஸ்பைடர்மேன் காரை இடிச்சிருப்பான். அவனை தூக்கி அவனை 2 கசக்குனே. வாடா இங்க. அண்ணே அழுக்கண்ணே, என்னண்ணே வேடிக்கை பார்க்குற? அண்ணே அவன் அடிக்க வரானே. அண்ணே ஹெல்ப் பண்ணுண்ணே. அண்ணா என்னண்ணா கை கட்டி வேடிக்கை பார்க்குற? இதுக்கு பேர் தான் கை கட்டி அடி வாங்க விடுறதா? இந்த காரை உள்ள விட்டு அதுக்கப்புறம் போய் அதை எடுத்துன்னு வருவோம். இங்க ஆல்ரெடி 2 கார் இருக்கு. இது யாரு? ஏய் சூப்பர்மேன் காரு. இங்க பாருங்க சூப்பர்மேன் கார் இருக்கு. இது ஏதோ பச்சை கலர்ல, ஆனா இது யார் காருன்னு தெரியலையே. யாரோட காரோ இது என்னன்னு தெரியல. நம்ம சூப்பர்மேன் கார் எடுத்து ஓட்டுவோம். சூப்பர்மேன் காரு எங்க பாருங்க, அவர் முதுகுல இருக்குமே ஒண்ணு, அது துப்பட்டா. அந்த துப்பட்டா மாரி பெஜிட் காய போடுறாங்க வண்டியில. சுத்து பாத்தாடி, என்ன இது இவ்வளவு ஸ்பீடு சுத்துது? போடு போடு போடு, அவ்வளவுதான். சும்மாவா முருகேசுரா பில்லானா சும்மாவா? ஹல்கனோட கார் வேற எடுத்துட்டு வரணும். அவர் கார் வேற ஸ்கூலாண்ட காமிக்குது. ஸ்கூலாண்ட காமிக்குதா? எதுக்கு மாம்சே இப்ப அங்க போய் நிக்கிறோம்? இல்ல இல்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் ஏன் ஸ்கூலுக்கு வரணும்? டேய் அங்கதான்டா கார் இருக்கான். ஸ்கூலுக்கு வர்றது வந்து உன்னை ஸ்கூல்ல விடுறது இல்ல. அங்க கார் இருக்கான், அவங்க ஸ்கூல் கிரவுண்ட்ல தான் காமிக்குது. அங்கதான் ஹல்கு ப்ரோ கார் இருக்கு. இப்ப ஹல்கோட கார் வேற எடுத்துட்டு போனோம். கார் எங்க இருக்குன்னு தெரியல. கார் இதோ இருக்கு. நல்லா பச்சை கலர்ல ஹல்கு மாதிரியே இருக்கே. என்ன அது நல்லா போறா சுஞ்சானே. அந்த கார்ல ஏதோ கை மாதிரி ஒண்ணு சுத்துதுடா. ஹல்கு கை மாதிரி தான். ஆமா ஹல்கு கை. ஆமா இத வச்சு என்ன பண்றது? இங்க போறா. ஹேய் மாம்சே கை சுத்துது கை சுத்துது. ஐ நல்லா இருக்கேடா இந்த காரு, ஒரு மாதிரி வித்தியாசமா. இங்க பாரு கை வருதுட்டமா அடிக்குது. நான் ஹல்கு ப்ரோ உங்க கை வந்து என்னை அடிக்குது. யாத்தாடி, ஆனா எந்த பெரிய கையா இருக்கு. முதல்ல இந்த கார் எடுத்துட்டு போய் கொடுக்குறதா நம்மளோட வேலை. கார் எடுத்துட்டு போய் கொடுத்துருவோம். மாம்சே பாரு, இந்த காருக்காச்சும் ஏதாச்சும் ஸ்பெஷல் பவர் இருக்குதான்னு பாரு. இல்லன்னா என்னதுவா இந்த கார் எடுக்கறியோ தெரியல. ஓட்ட தெரியாத உனக்கு கார் எதற்கு? எனக்கு எப்படா தெரியும் இதுல என்ன பவர் இருக்குன்ட்டு. இங்க பாரு கையா சுத்துது. இங்க பாருங்க டேய், இங்க பாரு ஹல்கு கை சுத்துது. எவனா குறுக்குல வந்தீங்க கை எடுத்து மண்டையில அடிப்பேன். இந்த பவர் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. நானும் இன்னொன்னமோ கொடுத்து பாக்குறேன். இந்த காருக்கு பறக்குது. ஆத்தாடி, இந்த காருக்கு பறக்கிற பவரோ. இருங்க மறுபடியும் கொடுத்து பார்ப்போம். அப்படியே வேகமா போய் பறக்க போகுது. பறக்கிற பவரடா இதுக்கு. போ மாம்சே பறந்து போ நேரா போய்ட்டு அப்படியே பறந்து போய் அல்கு ப்ரோ கிட்ட நில்ல. அவ்வளவுதான், பறந்து போ. ஏய் அரே மாம்சு பறந்து போ. என்ன அப்படிதான். ஓய் அருமை. பச்சண்ணே உங்க கார் வேற லெவலு. ஹல்கு ப்ரோ பயங்கரமா இருக்குது உங்க காரு. உங்க கார் எடுத்துன்னு வந்து விட்டாச்சு. எப்படி சொன்ன வேலையை சருன்னு முடிச்ச பாத்தீங்களா? என்ன ஒண்ணு, உங்க கார்ல வந்ததுல அந்த எகிரி தூக்கி போட்டுச்சா. மூஞ்சிலையும் கை காலையும் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சி உங்களுக்கு கருத்து கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அப்புறம் இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.